காய்ஸ் கல்யாணம் ஆனதுமா எங்கே போகிறோம் அப்படின்னா அது சொல்ல மாட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே பார்க்கலாம். நீங்களும் எங்க கூட வாங்க. வாங்க போலாமா? ஏன்பா சாயிதே போலாமா? தூக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு. வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், காய்ஸ் கார்லாம் டீசல் அடிச்சு கிளம்பியாச்சு. ஆமா ஆமா போயிட்டே இருக்கோம். ஆன் தி வே. பாருங்க அழகா வேடிக்கை பார்த்துட்டு வாங்க வாங்க கூடவே. எங்கே போகிறதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். எங்கே போகலாம் போகிற போக்கில் போக வேண்டியதுதான். என்ன இப்போ எந்த இடம்? புவனகிரி. புவனகிரி. கிரின்னா மலைன்னு அர்த்தம் தெரியுமா? கிரின்றது தமிழில் வந்து மலைன்னு அர்த்தம். கிரி கிரிவலம், திருவண்ணாமலையில் கிரிவலம்னா மலையை வளம் வர்றது. சிதம்பரத்துக்குள்ள என்டர் ஆகிட்டோம். சிதம்பரம் ஒரு லெஃப்ட் சைடில் வர போர்டு சீட்டாம்பரம். நான் கூட உங்ககிட்ட கேட்டேன் நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு. நீ சொன்னேன் சீட்டாம்பரம். நீ வந்து கேட்டிருந்தேன் என்னன்னா, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கேட்டிருந்தேன், சிதம்பரத்தில் அந்த மூர்த்தி கேஃபேன்னு ஒரு கடை இருக்குடா, அங்கே போய் சாப்பிடணும்டா அப்படின்னு. சரிவா, அது இப்பயாவது சாப்பிட்ருவோம். சீட்டாம்பரம் நடராஜர் கோவில். நம்ம நடராஜர் கோவில் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகும். ஆமாம், ஆனால் இப்போ நம்ம நடராஜர் கோயிலுக்கு போலையே. வேறு இடத்துக்கு போகணும். ஓகே, அங்கே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கே கிள்ளை பெருவாக்கியா? கிள்ளை கிள்ளை கிள்ளை. அங்கே பச்சி தான் பாலம்குள்ளே போயிட்டுருக்குறோம். எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, ஒரு அருமையான காட்டு பகுதி நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் என்னன்னு சொல்லிடலாமா? போவோம். போர்டு இருக்கும், காட்டும். போர்டு காட்டுமா? சிதம்பரம்னாலே தெரிஞ்சிருப்பாங்க அவங்க. பாருங்க பாருங்க, பிச்சாவரம் சுற்றுலா மையம். இருந்துருக்கோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து பிச்சாவரம் சுற்றுலா நிலையத்தை நாங்கள் அடைஞ்சிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் அப்பா அம்மா ஃபேமிலியோட எல்லாம் வந்தது. அப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் இருக்கும். நீங்கள் 1 வருஷம் முன்னாடி இங்கே வந்திருக்கோம். நான் இப்போ ஊரில் இருந்தேன். ஆமாம், நீ வந்து சேலத்தில் இருந்தேன். நாங்கள் வந்து ஃபேமிலியாக இங்கே வந்தோம். இங்கே வரும்போது காலையில் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே. ஓகேங்களா? நீங்கள் அந்த டைமிங்குள்ளே வந்தால் தான் காலை சாப்பாடு கிடைக்கும். அதுவுமே ஹோட்டல்ஸ்லாம் 1-2 ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? 2 கிலோமீட்டர். பாக்கி எல்லாமே வீடு செட்டப் தான். வீட்டிலே அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. காலைல அவங்க வீட்டுக்கு எழுந்திரிச்சு மாவு அரைச்சி வச்சுருந்துருப்பாங்க. 4 தோசை அவங்க ஊற்றும் போது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆவது தோசையோ ஒரு தோசையோ ஒரு ஆளாக கணக்கு பண்ணி தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி செட்டப் தான் இங்கே நிறையா இருக்கும். நாங்கள் ஆனால் அதுவுமே ரொம்ப கூட்டம். நீங்கள் மார்னிங் டைம்லாம் வந்தால் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரேராக இருக்கும். அதனால் வரும்போது நீங்கள் சோத்து முட்டை கையில் ஒன்று எடுத்து வந்துடுறது நல்லது. அதுமாதிரி இந்த மார்னிங் பீக் டைமில் வராதிங்க. அதே போல் மதியம் வெயில் அடிக்கிற டைமும் வராதிங்க. அந்த வெயில் அடிக்கிற டைமில் வந்து அந்த தண்ணியில் பட்டு அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அப்போ நாங்கள் வந்து இப்போ மதியம் அந்த வெயிலை கடந்து ஈவினிங் டைமில் கரெக்டாக வந்துருக்குறோம். இளவெயில். ஆமாம், என்னது என்ன வெயில்? இளவெயில். இளம் வெயிலுக்கு வந்துருக்கோம். ஆமாம், இள வெயிலுக்கு வந்துருக்குறோம். நம்ம டைமில் மணி இப்போ என்னங்கண்ணா? 3:30 மணிக்கு வந்திருக்கோம். ஆனால் 4 மணிக்கு வந்து கடைசி போட்டிங்க. நாங்கள் போகிற டைமில் இருக்குதோ இல்லையோ. இப்போ இங்கே வேறு சீட்டு போடுவாங்க பாருங்கள். இப்போ பிடிச்சி வச்சு நம்ம சீட்டு போடுவாங்க பாருங்கள். ஓகே, போட்டோம். 50 ரூபா கேட்பாங்க. போடுங்க. 100 ரூபாயா? ஜிபே தான் பண்ணுவோம். போடுங்க. டோல்கேட். தங்கம் தூக்கி எடுத்துச்சுட்டோம். ஷாவி தங்கம் எங்கடி வந்திருக்கோம் நம்ம? இது நம்ம ஒப்பாரி வைக்கிறோம். போட்டிங் வந்திருக்கோம். போட்டிங் ஏதோ பாருங்க. இது வந்து பிச்சாவரம் அந்த என்னது மேங்க்ரோவ் காடுகள்லேருந்து வர்ற ஒரு வழி. அங்கே எந்த தண்ணி இங்கே லைட்டாக பீச்சிட்டு அடிக்குது பாருங்க. சைடில் வந்து போட்டிங்லாம் இருக்குது. வாங்க அடுத்தது வந்துட்டோம். நம்ம வந்துட்டாண்டா. ஏகோ டூரிசம் சென்டர் பிச்சாவரம் சுற்றுலா நிலையம் வந்துட்டோம். நான் சொன்ன அந்த சோத்து கடைகள்லாம் இங்கே தாங்க இருக்கும். அக்கா பாரு கூப்பிட்றாங்க. அங்கே ஆரம்பிச்சு நிறைய வீட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து காலையில் வந்து கிடைக்கவே இல்லை, லேட் ஆகிடுச்சு. கேரளாலேருந்து வந்திருக்காங்க பாருங்க நிறைய பேர்.
கேரளா கார் நிக்குதா? நான் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். ஓ, எங்க அடைச்சி வச்சுட்டாங்க? இந்த வந்துட்டோம் பாருங்க. இப்போ நம்ம பார்க்கிங் போட போறோம். 2 வீலருக்கு 20 ஓ, ரூபா, வந்துட்டோம். காருக்கு 50 ரூபா. ஆல்ரெடி அங்க வேற 50 ரூபா வாங்கினாங்க. எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். ஐயம்மா, ஜிபே பண்ணலாமாண்ணா? அங்க பாருங்க குயிக் பைட்ஸ். நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக் கிடைக்கிற இடம். என்ன மொட்டைக்குட்டி, என்ன சொட்டக்குட்டி, மொட்டைக்குட்டி, சொட்டக்குட்டி, மொட்டைக்குட்டி, மொட்டைக்குட்டி, மொட்டைக்குட்டி. நான் எத்தனை மணிக்கு வரைக்கும் நான் போட்டீங்க? 5 மணிக்கு ஏற்றி 5 மணிக்கு ஏற்றுறதா முடிக்கிறதா? ஆனால் கொள்ளை அடிக்கிறாங்க. கார் பார்க்கிங் வந்துருக்கோம். இங்கே ஒரு 50 கொடுத்துருக்கோம். உள்ள என்ட்ரிக்கு ஒரு 100 கொடுத்துருக்குறோம். இங்கே ஏதாவது ஒரு சோடா கிட்ட வாங்கி குடிப்போம். 99 ரூபா சிக்கன் பிரியாணி இருக்குது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நாங்கள் வந்து 180 ரூபா வரும்போதெல்லாம் இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலாம் வந்து இந்த மாதிரி நிழற்கொடைகள். ஆமாம், டைல்ஸ்லாம் எதுவுமே போடல. இந்த இதை விட்டுலாம் நினைக்கிறேன். தமிழோட ஹோட்டல் இருக்கு பாருங்க, பிச்சாவரத்தில் இருக்கு. நம்ம அப்படி போட்டுருமா? ஓகே, பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த வாரமாக போட்டுருவோம். எங்க அங்கே போகிறீங்க? அங்கே தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக போட் புக்கிங்க்கு வந்து அங்கே பாருங்க. மூலியாவது கணக்கு தெரியுங்க. அங்கே பாரு ஐநூறு பிச்சாவரம் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு போவோம். பிச்சாவரையும் வந்துட்டோம். எல்லாத்தையும் பார்க்க வேணாமா? போயிட்டு பிச்சாவரம் என்னமோ இருக்கு. பாதி எழுத்த காணும். இருங்க. ரூமா இங்க வந்து ஸ்டே பண்ற மாதிரியா? வழி வந்து அந்த பக்கம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு குறுக்கு வழியில போட்டு போயிருக்கேன். இதுல போய் இறங்கி ஏறணுமா? இருங்க, நான் இப்படி வரேன். ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பின்ன பக்கம் பாருங்க. பிகாவரம் என்ன தெரியுது? பாதி லெட்டர்ஸ் தான் இருக்குது, மீதி இல்லை. ஓகேங்களா? பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆனால் நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இந்த பில்டிங்ஸ்லாம் கூட கிடையாது. ஃபுல்லாக தரமட்டமாக தான் இருந்துச்சு. 1 இயரில் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணிட்டாங்க. அங்கே அந்த பக்கம் பார்க்கிங் இதெல்லாம் போட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும்னா நம்ம அங்கே தான் போகணும். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கிடையாது, ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இரு. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து அங்கே தான் எடுக்கணும். நம்ம அந்த மூலைக்கு போகிறோம். அங்கே போவோம். இவருக்கு வேறு பசி எடுத்துக்கிச்சு போல. தங்கத்துக்கு படகு குழாம் தான் சொல்லுவாங்க, போட் ஹவுஸை. ஏற்காட்டில் கூட அப்படி தான் இருக்கும். சேலத்தில் என்னென்ன பெருசு? அண்ணாமலையார் டெம்பிள் திருவண்ணாமலை, இது வேற கோல்டன் டெம்பிள் வெள்ளூர், ஸ்ரீரங்கம் டெம்பிள் திருச்சி, காசிநாதர் டெம்பிள் காஞ்சிபுரம். கொஞ்சம் நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா நான் மெதுவாக வருவேன். ஏன்னா நீங்கள் ரோட்டை பார்த்து போகிறீங்க, நான் ஃபோனை பார்த்துட்டு போகிறேன். டொப்புக்குடின்னு உழுவேன். டிக்கெட் கவுண்டர் எது? ஏன் ஊனமுற்றோரும் வந்து இந்த மாதிரி சுற்றுலா தலத்தில் ரசிக்கணுன்றது அவங்களுக்கான வழி. ஓ, கடலில் கூட ரீசெண்டாக போட்டிருப்பாங்க. போகலாம். நம்ம வந்து நாங்கள் வந்து இப்போ உல்ட்டாவாக வந்துட்டோம். அந்த பக்கம் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறோம்.
இதுதான் வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்ட்ரு. இது வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து எந்திர படகு, இன்னொன்று வந்து துடுப்பு படகு. அந்த இதில் துடுப்பு போடுறீங்கன்னா துடுப்பு போட்டால் இவனை வச்சுட்டு நான் துடுப்பு போட்டேன்னா இவனை கடலில் தூக்கி போட்டுடலாம். என்ன சொல்கிறேன்? எந்திர படகு 3 பேர் குழந்தையோட சரி. குழந்தைய விட்டுருங்க, குழந்தைய கணக்கில் இல்லைல்ல. அப்புறம் நாங்கள் 2 பேர் 500. மோட்டார் படகு தான். மோட்டார்னா 2000 வரும் சார். அது 8 பேர் போகிற போட்டு. ஐயோ, அப்போ நாங்கள் போகிறது இது வந்து துடுப்பு போட்டுனா 500 வரும் சார். 500. துடுப்பு போட்டில் வேணாங்க, மோட்டார் படகு தான். மோட்டார் அது 1 to 8 அது ஒரு போட்டு கணக்கு தான் சார். 1 to 8 வரைக்கும் அமௌண்ட் ஒன்று தான். இப்போ எல்லாம் அப்போ எங்களுக்கு கூட யாராவது ஷேர் இல்லை சார். வெயிட் பண்ணுங்க, வந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். உட்காருங்க, வந்தாங்கன்னா. ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே துடுப்பு படகு தான் போகிறாங்களா? கிளைமேட் நல்லா தானே சார் இருக்கு. சின்ன பார்த்துட்டு வரலாம். 1 மணி இல்லை குழந்தை இருக்கனால தான். பயப்படாம 3 அடி தான் ஆழம். போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து எடுங்க போட்டு. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம கூட வந்து ஷேருக்கு ஏதாவது ஆள் தேடணும். கட்டிங் ஒயின் ஷாப் முன்னாடி இன்னும் கட்டிங் கேட்குற மாதிரி. இப்போ வந்து நாங்கள் வந்து மோட்டர் போட்டுன்னு கேட்குறோம். இப்போ தான் இங்கே இதை எடுக்கணும். 4 persons 1 kilometer 500 60 minutes. ஓகேவா? 6 persons 1 kilometer 760 minutes. அங்கே பேர் மோட்டார் கேளு இப்போ. ஓகே, இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் நம்ம வியர் பண்ண போகிறீங்க. நம்ம இன்னும் போட்டே புக் பண்ணல. ஆனால் லாஸ்ட் டைம் நான் வந்ததுனால சொல்கிறேன். ஒரு சைஸு ஜாக்கெட் இருக்கான்னு தெரியல. என் சைஸு உனக்கு கொண்டுருவேன். சைஸு தான் இருக்காது. யாரை நான் கூட்டு சேர்க்கறது? லாஸ்ட் டைம் அவர் டோர் கார் பாரு. இந்த அண்ணன் கூட தான் நான் போனேன். எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நம்ம கூட யாராவது ஷேர் வராங்கன்னு சொல்லிட்டு இல்லை நம்ம தனியாக போயிடுவோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். போட் நம்பர் 90 யாரு? இப்போ எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் 8 பேர் ஒரு போட்டில் போக போகிறோம். வந்து 6 persons இருக்காங்க. நம்ம 2 பேர் 8 பேர். டோட்டலாக வந்து 2000. அவர் 2000 பே பண்ணுறாரு. நம்ம அவருக்கு 500 கொடுத்தோம். அது நம்ம பெர் பர்சனுக்கு 250 ரூபா. நாங்கள் 250 500 ரூபா. நம்ம வந்தனால எங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இல்லைனா நாங்கள் 2000 கொடுத்து வேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, போகலாம். ஓகே, ஜாக்கெட் போடணும். லைட் ஜாக்கெட் இந்த போனால் திருப்பி நம்ம தான் போட்டு வருவாங்க. போட்டு போயிடலாமா? நம்ம போட்டு போயிடலாம். நமக்கு தெரியும். என் சைஸு கொண்டு கொடுங்க. இவங்க சைஸு கிடைக்குதா பாருங்க. நல்லதாக கொடுங்க. இது யாருக்கா? அவங்களுக்கா எனக்கா? ஏக்கா யாருனாலும் போட்டுக்கலாம். போடுங்க. நான் போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அக்காட்ட தான் பிள்ளை கொடுக்குறேன். அக்கா என்னங்க நான் வச்சுக்கீங்க. செட் ஆகுமா? என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். அக்கா இவங்க சைஸுக்கு எதாவது இருக்காக்கா? ஏய் பார்த்து. குயிலுக்கு இருக்கா? பார்க்குறான். என்னடி அவன் பார்க்குறான். எங்கே புதுசாக இருக்கு. அறக்க பறக்க போட வேண்டாம். நம்மளை விட்டு போயிட போகிறாங்க. நீ இப்போ மாட்டு. என் பேக்கை. ஓகே, இப்போ வந்து லில்லி மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சூட்டை அந்த கிளிப்பை கரெக்டாக போட்டுக்கோ கண்ணு. இந்த லைஃப் ஜாக்கெட்டில் உன்னை காப்பாற்றது எனக்கு தெரியும் நல்லா. நீயே மறந்துட்டியா? நான் பிடிச்சிக்கோ. கிளிங் 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 கிளிங்கி கிளிங் 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 கிளிங். போலாம் போலாம். பையன் அழுவ போகிறான். சிரிக்கிறானா அழுகுறானா? பா. பாய் சொல்கிறா பாட்டி. பாய்.
நம்ம ஒரு vloggerனு சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு. சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம vloggerன்றது அவங்க சில பேருக்கு வந்து கூச்சப்படுவாங்க வீடியோ போடுறதுக்கு. ஆனால் நம்ம தனியாக வந்து எடுத்துப்போம். இவருக்கு வந்து பசிக்குது, வாங்க இங்கே உட்காந்துருவோமா? உட்காந்துருவோம். இப்படியும் போட் வரணும்ல? போட்டு இங்கே நிற்கிற போட்டு தான், ஒரு போட்டில் ஏறிக்க வேண்டியதான். ஓகேவா? அவருக்கு இதை சாப்பாடு அப்படியே ஊட்டி விட்டு. நம்ம வந்து இப்போ ஒரு தெலுங்கு ஃபேமிலி கூட இருக்கிறோம். அவங்க 6 பேர், நாங்கள் 2 பேர். மெகா மோட்டார் இங்கே இருக்குது. ஓகே, அவங்க 6 பேர் ஏறிட்டாங்க. இப்போ இவங்க தான் ஏற போகிறாங்க. தேவைப்படுகிறோம் தான் நான் பிடிச்சணும். நான் ஏறுறேன், விட்டுறேன். வாங்க. அண்ணா எங்கே உங்கள் கூலிங் கிளாஸ்? லாஸ்ட் டைம் நான் அவங்க கூட தான் வந்தேன். வச்சுருக்கீங்களா? வாங்க ஓகேங்களா? பிடிச்சிங்க. ஓகே, வீடியோ தான் ஷூட் பண்ணுறேன். ஓகேங்களா? இவனுக்குலாம் பாரு இப்பயே கொடுப்பேனே. பார்க்குறான், இதெல்லாம் அவன் மெமரியில் சேவ் ஆகாது. நம்ம காட்டலாம் மெமரிஸாக நம்ம சேவ். அந்த அண்ணன் வந்து போக தான் ஹிஸ்ட்ரிக்காக சொல்லுவார். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள். Where is the bill? Sir? Where is the bill? Give me. He asked. அண்ணன் கேட்டால் அண்ணன் ஹிஸ்ட்ரி சொல்லுவார். அவரே சொல்லுவார்ல. சொல்லுவார். ஜாலியாக வேடிக்கை பார்க்குறாரு. பேசுறாரு, வேடிக்கை பார்க்குறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. என்ன என்ஜாய் பண்ணணும்? அவனை என்ஜாய் பண்ணுறேன், நானே என்ஜாய் பண்ணுறேன். நீ என்ஜாய் பண்ணுறியா? என்ன உள்ளெல்லாம் போனால் சூப்பராக இருக்கும். நான் மெயினில் என்ட்ரன்ஸில் சொன்னாங்க இது வெறும் 3 அடி ஆழம் மட்டும்தான். வெறும் 3 அடி தான். அந்த ஆறு முடிக்கிறதுல அதில் வந்து 5 அடி இருக்கும். அந்த இடத்துலலாம் 5 அடி இருக்கும். இங்கே வந்து 3 அடி தான். எங்கள் சைடில் இருக்க பிரச்சனை அந்த விட்டுட்டு எல்லாமே 3 அடி.
வந்துட்டோம். என்னன்னு தெரியல, அண்ணன் தான் கரெக்டாக நம்மள்ட்ட வந்துட்டாரு. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ஃபேமிலியோட நீங்கள் தானே போட்டிங் எடுத்தீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கோபிநாத் இப்போ ரீசெண்டாக வந்தாரு. நீ ஆனால் கோபிநாத் அவர் யார் கூட வந்தா? சொல்லுண்ணா. மொத்தம் 5000 ஹெக்டேர் காடு. இந்த மாதிரி போகிற வழிகள் நான் நாளைக்கே தெரியாத 4448 வழிகள் இருக்கு. இந்த பக்கம் 1700 தீவுகள். 40 நிமிஷம் 2 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. 1 ஹவர்னா 3 கிலோமீட்டர், 2 ஹவர் ஸ்ரீசொல்லி இருக்கு ஏரியா. இப்போ நிறுத்தியாச்சு இது. இப்போ 40 நிமிஷம் 2 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டு வராங்க. அதான் அளவு இப்போதைக்கு. பார்க்கில் இப்போ அளவு பண்ணல அதிகமாக வாங்கலாம். இது உப்பு தண்ணியிலே வளர தாவரம். அதான் உலக லெவலில் ஃபேமஸ். இது வந்து உப்பு தீவில் வளர தாவரம். உப்பு தண்ணி ஆமாம், அழியாம இருக்குமா? உப்பு தண்ணியில இருக்கு. சேரு சகதி நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் கலந்த இடங்கள் தான் சதுப்புநில காடுகள். உலகத்திலே 2வது பெரிய உலக லெவலில் 2வது இடம். மாங்குரோவ் காடு. இது மரத்துலேயே வந்து 21 வகையான மரம் பாட்னிங். 21 வகையான மரம். தண்ணி ஒட்டி 3 வகை இருக்கும் புறப்பையிலேயே. தண்ணிக்கு அந்தாண்ட வெவ்வேறு வகை இருக்கு. பேக் கேமரா லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா வரும்போது இதுலேருந்து ஒரு இலையை மட்டும் பிச்சு வச்சுக்கிட்டாங்க. எப்படி அழகா பிக்கிற அளவுக்கு அது இப்போ நம்ம ஒரு சின்ன சந்துக்குள்ளே போவோம். பயமா இருக்கா? அப்போ வந்து தலையெல்லாம் இது அண்ணன் வந்து இதெல்லாம் இறக்கி விட்டுருவாரு. தலையெல்லாம் இப்போ கீழே குனிஞ்சிக்க வேண்டியதான். இவர் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அங்க உட்கார்றேன், என்ன ஒரு போட்டோ எடுறேன். வீடியோ ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் 20 feet இருக்கும். 20 ஃபீட்டா? 20 feet இது. இங்க இருந்து தண்ணிக்குள்ள. இது மாதிரி ஸ்மால் ரூட்னா எக்ஸ்ட்ரா ஒரு நல்லா இருக்கும் ஏரியா. லோபடி ஏரியா க்ளோஸ்டு ஏரியா. 40 minutes 2 kilometer allowed. 1 hour 3 kilometer allowed. 2 hours 6 kilometer allowed. இப்போ நார்மலாக 2 kilometer போயிட்டு 1 canal come back no pay sir. You want somebody small area good place na extra வரும். You like it na என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்லுவோம். சொல்லுங்க வீடியோ கட் பண்ணுங்க. ஒன்னு சொல்லு. ஆமா, இவர் வந்து பசி எடுத்துருச்சு. நல்லா சாப்பிட்டு இருக்காரு. தூக்கம் வேற இருக்கு. ஐயோ, கிலோமீட்டர் கூட வரும் சார். தூரம் அதிகம், கிலோமீட்டர் கூட வரும். கிலோமீட்டர் கூட வரும், தூரம் அதிகம். 2 பக்கம் மூடிட்டே இருக்கும், உள்ளவே போயிட்டு இருக்கும். அதுக்கு தெலுங்கு படம் எமதொங்க அடுத்தது உள்ள தெலுங்கு படம் என்ன படம் எடுத்தது? பழையதொங்க எமதொங்கவா பழையதொங்க சொல்றாங்க. நான் மாத்தி எமதொங்க தான். இந்த சந்தா சொன்னீங்க? இந்த சந்துக்குள்ளயா? அந்த உள்ள போனா நல்லா இருக்கும் ஏரியா. அதுதான் இதுக்குள்ள நார்மல் பேக்ல உள்ள போக மாட்டீங்க. அதுக்குள்ள போயிட்டு ஒரு பக்கம் இந்த பேராண்மை படம் எடுத்தது இங்க தானே? பேராண்மை இங்க தான். பேராண்மை துப்பறிவாளம் சின்ன துப்பறிவாளம் ஷெட் தான் போட்டது தானே? இதானே இதெல்லாம் வந்து துப்பறிவாளம் அந்த ஆண்டு எடுத்து போறது. துப்பறிவாளம் பண்றாங்கல ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே தட் ஒன். ஓகே மூவி நேம் துப்பறிவாளன். துப்பறிவாளன் டிடெக்டிவ். ஓகே அது புது மூவி பழைய மூவிவா? தமிழ் மூவி, நியூ மூவி. தெலுங்கு 5 years back. தெலுங்கு வரும். தெலுங்கு ஆல்சோ டப்பிங். ஓ இது டிடெக்டிவ் தெலுங்கு நேம் டிடெக்டிவ். விஷால். எஸ். அது உள்ள போறது பாலம் போடுறது. என்னப்பா இவர் வந்து இங்க பிச்சாவரம் மாங்கர காட்டுல வந்து சாப்பிட்டு இருக்காரு வாழைப்பழம். வீட்டிலேயே ஏசிக்குள்ளேயே இருக்கணும்னா எப்படி?
ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. அது என்னது? தேன் கூடாது. இதுல தேன் எடுப்பாங்களா? ஓ எல்லாமே தேன் கூடு. எல்லாம் தேன் தான். இந்த பாரு. இப்போ அவங்க எங்கன்னா கடலுக்கு போயிட்டு வராங்களா? இவன் வாயை அழுகிறதுக்கு வாயை திறக்கும் போது அவன் வாயை அமைச்சு அவன் சரியா உட்காரல. என்ன எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? எங்க எங்கே போயா? ரிட்டன் போகும்போது எடுத்துக்கலாம். சரி ஒரு உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தா நம்ம ஏன் மாத்திக்கலாம். எல்லாமே டோட்டல் அந்த சுனாமி கதை என்ன சொல்ல? ஓகேண்ணா. இப்போ இங்கே சுனாமி வந்தப்போ இங்கே சுனாமி வரலையோ? தடுத்துச்சு தாவரங்கள். தாவரங்களும் தடுத்துச்சு. தடுப்புத்து ஒரு தாவரங்கள். அதெல்லாம் உலக லெவலில் இப்போ எந்த தூரம் உண்டோ எப்படி நேரம் பணம் கடல் இப்படி திரும்பி போமா அந்த பக்கம் போனால் கடல். இவருக்கு இங்க வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியை போட வேண்டியதாயிருச்சு. அவனை கரெக்டா உட்கார வச்சாலே அவன் அழுவ மாட்டான். பாட்டை பார்த்துட்டு இருக்கான். மரத்தை பாப்பானா இல்லையா பாட்டை பார்த்துட்டு இருக்கான். அழுகுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அதில் அப்படியே ஊனி நின்றுச்சு. நம்மளாம் இதில் மாட்டணும்னா என்ன ஆகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். நாங்கள் போய் நிற்கிறேன். என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க. எனக்கு வந்து அந்த உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க.
சின்ன ஏரியாக்குள்ளே போயிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்து விட்ருவாங்க. இவர் அழுதுகிட்டே இருக்காரு. நல்லா பேசாச்சு இங்கே சார் அங்கே இருக்கு. பக்கத்துல போங்க. மிடில் போங்க. இந்த பாட்டை கொடு, பாட்டை கொடு. நிக்கவே தூக்கம் வந்துச்சு அவனுக்கு பிடிச்ச பாட்டு. அவனுக்கு பிடிச்ச பாட்டா? வீடியோ கட்டாகும் இப்போ. முடியல, வருது பாட்டு கேட்க முடியல. நூல் அப்படியே அந்த ஒரு நேரம்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். 10 நிமிஷம். நான் தண்ணி காலில் தூக்கி விட்டு ஆத்திர விட்டு எடுத்தா போகிற கம்மன் விட்டுருவோம். கடைசி கேட்டால் தான் முடியலடா. இப்பயும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 500 ரூபா கொடுத்தோம்னா இப்போ நம்ம உள்ள சந்துக்குள்ளெல்லாம் போகலாம். இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, சின்னதாக சின்ன. ஓ, இது போடக்கூடாதா? ஆதிக்கா அது போடாத. கட் பண்ண கட் பண்ணி வந்து போட்டு நோட் பண்ணி வேலையை விட்டு சரி சரி சரிங்களா. அது இல்லைன்னா நம்ம எடுத்து போயிடலாம். வேற வேற பாட்டு வேற போட்டு தண்ணி தண்ணி. ஆஹா, அழுகுறான். இலை எங்க? பாயில வைப்பான். எடுத்துடலாமா லைஃப் ஜாக்கெட்ட? உங்ககிட்ட தான் இருந்தது இல்லையா? உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்காது. பேக்ல இருக்கு. வந்துட்டோம். இதுக்கு மேலே போகணும்னா இதுக்கு மேலேயா இல்லை அவ்வளோதானா? அவ்வளோதான். எங்கே போய் நிறுத்துவீங்க? இந்த இடத்துல நிறுத்துவீங்களா? ஒரு ரவுண்டு போய் அப்படியே நிறுத்துறாங்க. போட் ஸ்லோ பண்ணிட்டாங்க. துருப்பு படகு போட்டு போகிறது.
கிலோமீட்டர் லிமிட்டு. அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க. ఇప్పుడు అది ఇక్కడ కాచి చెట్టు ఉంది కోయంబత్తూరు అందుకని ఆపేశారు. మొత్తం అడవిలో మంట வந்துட்டோம். என்ன ரைடு போயிட்டு வந்துட்டிங்களா? ரைடு போயிட்டு நாங்கள் வந்து பிரிட்டிஷ் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிட்டோம். பிரிட்டிஷ் ஃபேமிலி அவங்க கூட நாங்கள் இருக்கோம். இவங்க தைவான்லேருந்து வந்திருக்காங்க. தைவான் நமக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது சைனா மாதிரி தான். उन्होंने क्या जी जी आप हिंदी है हम लोग ये लोग किधर का ये ताइवान से இவங்க மறுபடியும் போகிறாங்க. இப்போ இந்த வீடியோஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பணம் போட்டாங்க. ஓகேவா, பணம் போட்டு போட்டிங் போகணும்னு நினச்சாங்க. மறுபடியும் ரீஃபண்டை கொடுக்கல. அவங்களுக்கு இந்த போட்டிங் போகிற விருப்பம் திருப்பி போயிட்டு. ஏன் விருப்பம் இல்லை? நான் கேட்டு பார்க்குறேன். விடு அவங்க போயிட்டாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. அவங்க போயிட்டு தான் வந்தாங்களாம். ஆனால் இடையில கொஞ்சம் சண்டே அவங்களுக்குள்ள. அதனால மேனேஜ்மெண்ட் கூட சண்டைன்றதுனால அவங்க போகலாம். என்ன மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போட்டாங்க? டீட்டெயிலாக சொல்லலை. அந்த கேஃபேக்கு போகலாமா? அந்த கேஃபே ஏதாவது கேஃபே இருக்குமா போகிற வழியில்? இல்லை, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போவோம். ஃபோன் வருது. இங்கே பாருங்கள், சாட்டர்டே சண்டே மட்டும் ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு 99 ருபீஸ்க்கு பிரியாணி. இங்கே தமிழ்நாடு டூரிசமில் வந்து சிக்கன் பிரியாணி தராங்க 99 ருபீஸ். சிக்னேச்சர் டிஷ், பிச்சாவரம் சிக்னேச்சர் டிஷ் இறால் தொக்கு நண்டு மசாலா. நம்ம கண் எப்பயுமே சாப்பாட்டில் தான் போகும். இது வந்து ஃபாரஸ்டா கடலா ஆறா? இது வந்து சதுப்பு நில காடுகள்னாலே ஃபாரஸ்ட் வச்சுக்கிங்க. ஓகேவா, இது வந்து ஒரு ரிவர் ஏரியா கூட எடுத்துக்கலாம். அவர் அதான் சொன்னார். ஓகேவா, ஆனால் நதிகள்லாம் போய் கலக்கும் இடம் எங்க? கடல். இந்த நதி நேராக அது போய் கடலில் கொண்டு விடும். ஜஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் சொன்னார் அவர்? 20 கிலோமீட்டர் சொன்னார். கட் பண்ணிக்கு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ பிச்சாவரத்தில் வந்து கிளம்பிட்டோம். ஆமாங்க, ஐசி வருது. பிச்சாவரத்தில் இவரோட சேட்டை தாங்க முடியல, அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னை சமாளிக்கவே முடியல. ஆமாம், இவருடைய சம்பாதிச்சு அவர் கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்து இப்போ தூங்குற அப்படி. பிச்சாவரத்தை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் நான் பண்ணேன். நீ பண்ணியா? நானுமே பண்ணேன். இவனை வச்சுட்டு நான் என்ஜாய் தான் பண்ணேன். கடைசியில் தான் கொஞ்சம் இது பண்ணிட்டான். ரொம்ப தொந்தரவுலாம் இல்லை, ஓரளவு தான் தொந்தரவு. ஓகே காய்ச்சி, இப்போ பிச்சாவரத்துக்கு கிளம்பியாச்சு. அடுத்தடுத்து போக வேண்டிய பிளான் இருக்குது. ஓகே காய்ச்சி, இப்போ நாங்கள் காரப்பொடி வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பசி மயக்கமாக தான் இருக்குது. லைட்டாக சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதம் அதுக்குள்ளே நெஞ்ச கறிக்கிறோம். உனக்கு எனக்கு பூ வாங்கி கொடு. கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். வாங்க. நம்ம எந்த கோபுரத்தில் இருந்தோம்? கிழக்கு கோபுரம், மெயின் கோபுரம். கிழக்கு மெயின் கோபுரத்தில் வந்து மடிக்கலைங்க
மெடிக்கல் நான் பார்த்தேன். வந்த இடத்துல மெடிக்கல் எங்கே இருக்குன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு மெடிக்கல் போய் ஜெலுசில் மாற்றோம். ஜெலுசில் தூக்க முடியாம என்ன தோல்ல போட்டீங்க. அவன் முடிய நக்கிறான், அவன் முடிய நக்கிறான். இந்த பொசிஷன் செட் ஆகுதா பாப்பாவுக்கு? இல்லை இல்லை, கீழே தான் கீழே தான். செட் ஆகலையா? ஓகே. ஏ ஜாலி 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 சிரிக்குது பாரு. அழகாக வந்து தேர்லாம் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்லாம் கொட்டா தான் போட்டுருந்தாங்க. எங்க பாரு தேர்லாம் தேரா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. சரி மல்லிப்பூ ஏதோ ஒன்று. எத்தனை முழம்? எவ்வளோ முழம்? பழைய பூ டிஸ்மிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது சொட்டத்தலைலாம் வேர்க்குதுரா அப்பா. எங்கே போனாலும் இந்த தொந்தரவு. சிதம்பரம் நடராஜ் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இங்கே வந்து பழைய கடை ஒன்று இருக்கும், பழைய ஜாமான்லாம் விற்கிற கடை. அது இங்கேயே எங்கேன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. என்னோட ஒரிஜினல் பூன்னு நினச்சிக்கிட்டேன். இங்கே வந்து எனி டைம் பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். எனக்கு தெரியல, இவ தான் சொல்கிறான். ட்ரைனிங்காக 3 days இங்கே சிதம்பரத்தில் ட்ரைனிங் யூனிமணியில் ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்து ஈவினிங் அப்புறம் என்ன எங்களுக்கு டைம் பாஸ். எங்களுக்கு டைம் பாஸ்க்காக நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்துடுவோம். கோயிலுக்கு வரப்ப இங்கே பிரசாதம் அடிக்கடி பிரசாதம் கொடுப்பாங்க. ஆமாம், பிரசாதம் இங்கே சாப்பிடுவோம். சரி போகலாம். ஓகே ஓகே, அரைச்சி ஊட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கல்லுக்கிட்ட தான் உட்காந்து என்னது மண்டபம்? தூக்கம் வருது அவருக்கு அப்படியே. பாருங்க தேர் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கயிறுன்னு. அப்படியே கையில் கை வைக்கணும். நேரில் கை வை, அதில் கை வை. பாருங்க இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அரங்கேற்றம் பார்க்குறாரு. நீ அரங்கேற்றம் பண்ணியிருக்கியா? நான் பரதநாட்டியம் ஆடுவேன். ஒன்னையும் இறக்கி விட்டுடலாமா உள்ள? வேணாமா? அழுவ ஆரம்பிச்சிட்டானா? அழுவ அரங்கேற்றங்களா? இந்த கயிறை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி வந்து லில்லி ஆசைப்பட்ட இடம் மூர்த்தி கேஃபே. அவங்க மாசமாக இருக்கும் போதுலேருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஃபைனலி ஒரு பிறந்ததுக்கப்புறம் தான் உள்ளே வரும். இங்கே வந்து சாப்பாடு
எப்படி இருக்கு? அதே அதே டேஸ்ட் டேஸ்டோட இருக்கா? சூடாக இருக்கு. என்னப்பா இத்துடன் இன்றைய விழாக்கு முடிகிறது. நன்றி, வணக்கம். என்ன ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க, முடியலையா? சிதம்பரம் அப்புறம் வந்தாச்சு, மூர்த்தி கப்பல் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது இப்போ கிளம்பியாச்சு, எவ்வளோ ஊருக்கு போக வேண்டியதான். விருதாச்சலம் தான் அடுத்து. ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.